இனிய மாலை வணக்கம். ஹிந்து தமிழ் திசை யூடியூப் நேயர்களுக்கும் ஹிந்து தமிழ் திசையின் வாசகர்கள் உங்கள் வரவேற்பு அறையில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் அலைபேசியிலையும் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள முடியுமாக அவ்வாறாக நீங்க இருந்து இந்த நிகழ்வுக்கு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலாமை கொண்டாடுவோம். ஜூலை மாதம் ஒரு ஆலோசனையின் பேரில் இதை ஆரம்பித்தோம். திரும்பி பார்த்தால் 6 நிகழ்வுகள் கடந்து போயிற்று. 7வது நிகழ்வு. இதற்கு காரணம் வேற யாரும் இல்லை, உங்கள் அன்புக்குரிய, எங்கள் அன்புக்குரிய டிஃபென்ஸ் சயின்டிஸ்ட் என்று கூறப்படும் டாக்டர் வி டெல்லி பாபு அவர்கள். அவர் எதை எடுத்தாலுமே ஒரு புரட்சிகரமாக தான் செய்ய வேண்டும், புதுமையாக செய்ய வேண்டும், அதை மக்களுக்கு பயன்படும் வகையில் செய்ய வேண்டும் என்று அவர் நிகர் அவர்தான். எப்படி கொண்டு போய் இதை எப்படியெல்லாம் சேர்த்தலாம், சாதாரண மனிதனும் ஒரு பொறியாளர் ஆகணும், சாதாரண மனிதனுக்கும் ராக்கெட் பெருசல்ல, ஏவுகணைகள் பெருசல்ல, ஹெலிகாப்டர்கள் பெருசல்ல என்று அவருக்கு நிகர் அவர்தான் எழுத முடியும், உரையாற்ற முடியும், சொல்ல முடியும். அவர் இந்த விதையை ஜூலை மாதம் விதைத்தார். இன்று ஒரு பாதி விருட்சமாக வந்திருக்கு, நிழல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி பார்த்தால் எங்களுக்கு மகிழ்வு, இதை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் மகிழ்வு. எப்படா 4வது வாரம் வரும், நிகழ்வு எப்ப வரும் கேட்கிற அளவுக்கு இது ஒரு கலாமை கொண்டாடுவோம். ஏனென்றால் நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப பெரிய விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு கனவு காணுங்கள் என்று சொன்னார். அவர் ஏன் சொன்னார் 2020ன்றது இப்ப எனக்கு புரியுது. ஒருவேளை கொரோனா எல்லாம் வந்துரும் அப்படின்றதுனால முன்னாடியே அந்த 2020லே வல்லரசு ஆயிரணும் அப்படின்றதுனாலதான் அவர் இன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டார். பட் எஸ் சார், அவருடன் பணியாற்றிய சிலவர்கள் உடன் திரு வி டெல்லி பாபு அவர்கள் ஏன்னா எவ்வளவுதான் அவர் எழுதுவார், எவ்வளவுதான் அவர் கல்லூரிகளுக்கும் ஸ்கூல்களுக்கும் போய் பேசுவார், ஆனால் அவர் இன்னைக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் அவர் நமக்கிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இவர் கூட்டிட்டு வரக்கூடிய ஆளுமைகள்னா ஆழமான மனிதர்கள். அவங்க கூட பணியாற்றி இருக்காங்க. அவங்க கூடயே ஒரு 15-20 ஆண்டு, ஒரு 30 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தால் என்ன, கன்சுமெண்ட்னால் என்ன, உட்கார்ந்தால் என்ன என்ற அந்த அளவுக்கு ஒரு கூர்ந்து கவனித்து அவருடன் பயணித்துக் கொண்டிருந்தவர் திரு டாக்டர் டிஃபென்ஸ் சயின்டிஸ்ட் வி டெல்லி பாபு அவர்கள். அவரை பத்தி நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த இணையத்தில் இந்த நிகழ்வுக்கு சேர்ந்திருக்கிறவர்களுக்காக இந்த ஒரு சிறு குறிப்பு. அவர் டிஆர்டிஓவில் ஒரு டிஃபென்ஸ் சயின்டிஸ்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான் இவர் நிறைய நேரத்தை செலவித்துக் கொண்டிருக்கிறார். எங்கிருந்து இவருக்கு டைம் கிடைச்சதுன்னு தெரியல. 2 போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ், business management and literature. He holds a PhD in production engineering from National Institute of Technology, Trichy. இந்த நாட்டை 4ஆக பகிர்ந்தால் எங்கெல்லாம் கல்லூரிகள் இருக்கோ அங்கெல்லாம் 4 திசையிலையும் போய் படிச்சிருக்கவர் அவரு. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி சாதாரண மனிதனுக்கு அறிவியலை கொண்டு போய் சேர்ப்பதில் முதன்மை. இன்ஜினியர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் இன் கர்நாடகா அப்படின்ற ஒரு அமைப்பை அவரு இது பண்ணி அதை நிர்வகித்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். He is the pioneer in taking biodigester based sanitation solutions to the government schools. அரசு பள்ளிகளுக்கு அங்க பயோடைஜஸ்டிவ், அதாவது பாத்ரூம்ஸ்ல
தண்ணிகள் இல்லாமல் அதை எப்படி நம்ம வந்து அதாவது இது பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். அதுவும் அரசு பள்ளியில் டெஃபினட்டா இதை வந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு இருக்காது. அதனால அதை ஒரு ப்ராஜெக்டா எடுத்து இவர் தான் படித்த பள்ளியிலேயே அதை கொண்டு போய் நிர்வகித்திருக்கிறார். சார், உங்களை பத்தி சொல்றதுன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுடன் தனியாக ஒரு நிகழ்வு வைக்கணும். நீங்க தேடிக்கொண்டு வருபவர்கள் ஒவ்வொருத்தராகட்டும், திரு AS பிள்ளையில் இருந்து YS ராஜன் வரைக்கும், இன்று நீங்க தேடிக்கொண்டு வந்திருக்கிறவர் இன்னொரு ஆளுமை, ஸ்ரீ அப்பாவுராஜ், திருநெல்வேலிக்கு சொந்தக்காரர். திருநெல்வேலியில் இருந்து இன்று குழு டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய உரையாற்ற போகிறார். இந்த நிகழ்வு முடிந்தவுடன் நான் திரு டெல்லி பாபு அவர்களிடம் கேட்டு அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அவர் பயணித்துக் கொண்டிருக்கும் போது கலாமுடன் பயணித்தவர்களை கூர்ந்து கவனித்து, இதுவரைக்கும் 6 பேரை கூட்டு வந்துட்டார், இனி ஒரு 6 பேரை கொண்டு வர போறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் வந்து கூர்ந்து கவனித்திருப்பார் அப்படின்றதுதான் இதுல முக்கியமான விஷயம். இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஜனவரி மாசம் அவர் வந்து ஒரு புக்கை லான்ச் பண்ணியிருக்காரு திரு வி டெல்லி பாபு அவர்கள். அதாவது அவர் 10வது நூல் பொறியியல் புரட்சிகள், அதை பத்தி 2 வார்த்தைகள் நீங்கள் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் நான் வந்து திரு அப்பாவோட இன்ட்ரோடக்ஷனுக்கு உள்ள போய்க்கிறேன். சார், திரு டெல்லி பாபு அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். சார், வாங்க. வணக்கம். திரு ராஜ்குமார் அவர்களுக்கு வணக்கம். 10வது நூலாக பொறியியல் புரட்சிகள் என்ற நூல் இந்த மாதம் புத்தாண்டில் வெளியானது. அதை பற்றி பொதுவெளியில் மக்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி. நன்றி நன்றி சார். இந்த புக்கு பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த புக்கு 10வதாக இருந்தாலும் 10ஆம போயிருமோ அப்படின்றதான் எங்களுக்கு தெரியல. ஆகவே அதை டெஃபினட்டா நீங்க வந்து இனியும் ரீபிரிண்ட் பண்ண வேண்டிய எங்களோட ஆசை. வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. ஸ்ரீ ஆர் அப்பாவு, சேர்மன், சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட், DRDO. அவருடன் நான் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், திருநெல்வேலியிலிருந்து இன்னைக்கு நான் டெல்லியில் இருக்கேன் அப்படின்னாரு. சார், திருநெல்வேலிக்காரங்க தான் எங்கேயும் இருக்காங்க சார், இந்தியா முழுக்க இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்காங்க. ஆகவே அந்த பெருமையில் நீங்களும் சார்வீர்கள். முத்தமிழ் என்ற ஒரு பள்ளியில் காரக்குச்சி அப்படின்ற ஒரு கிராமத்தில் திருநெல்வேலியில அவரோட பள்ளி பருவத்தில் 1லிருந்து 5 வரைக்கும் இருந்துட்டு 10மட வரைக்கும் வந்து, ஏன் இதை சொல்றோம்னா பத்தமடக்காரங்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கட்டும் அப்படின்றதுனாலதான். எங்களுக்கு யார் எங்கிருந்து வருகிறார்களோ அவர்களை பத்தி அந்த நாடை, அந்த ஊரு, அந்த இடத்தை சொன்னால் அந்த இடத்துக்கு பெருமை, எல்லோருக்கும் பெருமை என்ற விதத்தில். ஏனென்னா நாங்க நாளிதழ்கள் அடையாளம் காட்ட வேண்டும் மக்களுக்கு. ஆகவே அதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதை முடித்து விட்டு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில வந்து BE ஏரோநாட்டிக்கல் படித்தார். அது மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட வேலைக்குள்ள வர்றார். சயின்டிஸ்ட், டைரக்டர் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சந்திப்பூர். அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டுக்கே வரல. அவர் ஒரிசா, டெல்லி, வட மாநிலங்களிலேயே அவரோட பணியை செய்து கொண்டிருக்கிறார். He is the recipient of DRDO Scientist of the Year Award in 2012. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு DRDO Scientist of the Year Award கொடுத்து பெருமையை சேர்த்துக் கொண்டார்கள். இனி நான் இங்கே இருப்பதில் சரியாக இருக்காது என்று சொல்லி நிகழ்வில் எல்லோரும் வந்துவிட்டீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மாலை வணக்கத்துடன் இந்த அரங்கத்தை திரு வி டெல்லி பாபு அவர்களுக்கும் அப்பாவுராஜ் அவர்களிடையே கொடுத்துவிட்டு பின்னால் வருகிறேன். ஒரு குறிப்பை மட்டும் சொல்கிறேன். இந்த நிகழ்வுகளிலிருந்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது கூர்ந்து கவனியுங்கள். அதிலிருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு
திரு வி டெல்லி பாபு டிஃபென்ஸ் சயின்டிஸ்ட் எழுதிய நூல்கள் 25 நூல்கள் பரிசாக கொடுக்கப்படும் 25 நபர்களுக்கு. ஆகவே கேள்விகளுக்கு சரியான விடையை 25 நேயர்களுக்கு, வாசகர்களுக்கு விஞ்ஞானி திரு வி டெல்லி பாபு அவர்கள் புத்தகங்கள் பரிசாக உங்கள் வீடு வரவேற்பறைக்கே வந்து சேரும். அடுக்கிக் கொண்டே போலாமா? ஏன்னா அவர் எப்படி இன்னோவேஷன் அப்படின்றத எப்படி உங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கலான்றதுல அவருக்கு நிகர் அவர்னு சொன்னேன். அதே மாதிரிதான் இதையும். ஆகவே நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். அரங்கத்தை அவர்களிடம் கொடுத்து கூர்ந்து கவனியுங்கள் என்று சொல்லி பரிசுகள் மட்டுமில்லை, அவருடன் சேர்ந்து பணியாற்றுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வருவேன். வணக்கம். மூத்த விஞ்ஞானி திரு அப்பாவுராஜ் ராமச்சந்திரன் அவர்களுக்கு வணக்கம். இந்து தமிழ் திசையின் பொது மேலாளர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி. கலாமை கொண்டாடுவோம் என்கிற இந்த இணைய நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏவுகணை நாயகராக பொதுவெளியில் அறியப்பட்டு அனைத்து இந்தியர்களாலும் நெஞ்சங்களில் உயரமான சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருபவர் நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய வெற்றிக்கு பெரும் பங்கு வகித்தவை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட ஏவுகணைகள், இந்திய தேச பாதுகாப்புக்கு உத்தரவாதம் செய்கிற அந்த ஏவுகணைகளினுடைய உருவாக்கத்திலும் அவைகளுடைய சோதனைகளிலும் மிகப்பெரிய பங்காற்றியவர் தான் என்று நம்மோடு நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற விஞ்ஞானி அப்பாவுராஜ் அவர்கள். ஏவுகணைகளை சோதனை செய்கிற பொழுது மிக சிக்கலான தருணங்கள் உண்டு, மிக கடினமான நடைமுறைகள் உண்டு. எல்லாவற்றையும் கடந்து பிறகுதான் ஒரு ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்படுகிறது. அதிலும் ஏவுதளத்திலே ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை, ஒரு சோதனை ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை ஒரு தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக அது திரும்பி பொதுமக்கள் இருக்கிற இடத்திற்கே திரும்பி வந்தால் என்ன ஆவது? அப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலையில் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து விளைவிக்கிற சூழலில் என்ன செய்வார்கள் என்றால் அந்த ஏவுகணையை அழித்து விடுவார்கள். டெர்மினேட் கமாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அழிப்பு பொத்தான் என்கிற ஒரு பட்டன் இருக்கிறது. அதை ஒரு விஞ்ஞானி தான் இயக்குவார். அந்த விஞ்ஞானிக்கு ரேஞ்ச் சேஃப்டி ஆபீசர் என்று பெயர், ஏவுதள பாதுகாப்பு அதிகாரி என்று பெயர். அந்த அதிகாரி தான் அவருக்கு முன்பாக இருக்கிற பல்வேறு தரவுகளை பார்த்து கொண்டே இருப்பார். அந்த ஏவுகணையினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, எந்த திசையை நோக்கி செல்கிறது, அது முன் நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாதையிலேயே செல்கிறதா, வழி விலகி செல்கிறதா, இப்படி பல தரவுகளை அவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பார். ஏவுகணையை ஏவுகிற போது அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த பொத்தானை அவருடைய சுய சித்தத்தின்படி வேறு யாரும் அவரை கட்டாயப்படுத்த முடியாது. அவரே சுயமாக சிந்தித்து தரவுகளின் அடிப்படையில் பொதுமக்களின் உயிரையும் தேசத்தை காப்பதற்காகவும் அவர் அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஏவுகணையை கூட அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு பொறுப்பான பதவியில் அந்த ரேஞ்ச் சேஃப்டி ஆபீசர் என்கிற அந்த விஞ்ஞானி இருப்பார். அப்படி ரேஞ்ச் சேஃப்டி ஆபீசர் என்கிற ஏவுதள பாதுகாப்பு அதிகாரியாக ஏவுகணையை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட பொத்தானின் மேல் விரலை வைத்துக் கொண்டு பணிபுரிந்த ஒரு விஞ்ஞானி தான் நமது அப்பாவுராஜ் ராமச்சந்திரன் அவர்கள். அவரை இந்த நிகழ்வில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சார், நீங்க அப்துல் கலாம் சார் கூட ஒரு பெரிய தொழில்நுட்ப நடை, ஒரு டிராவல்ல நீங்க இருந்தீங்க. அவரோட ஒரு பல ஆண்டு கால தொடர்பு. முதல்ல அதோட துவக்க புள்ளி எப்படி துவங்கியது? முதலாக அப்துல் கலாம் அவர்களை எப்போது சந்தித்தீர்கள்? எப்படி இருந்தது அந்த சந்திப்பு? ரொம்ப சந்தோஷம் டாக்டர் திலீப் பாபு ஃபார் நல்ல ஒரு இன்ட்ரோடக்டரி ரிமார்க்குக்கு. அண்ட் ஆல்சோ ராஜ்குமார் அண்ட் அதர் மெம்பர்ஸ் அண்ட் ஆல் த ஆன்லைன் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஐ மீன் யாரெல்லாம் இதை கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். Dr. Dilip Babu has told that I should tell what my initial period of Kalam. அதாவது நான் வெரி பிகினிங் காலேஜில் 3வது வருஷம் MITல என்னோட ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது he was from the same college. ஸோ நாங்கள் அவருக்கு பாராட்டு விழாக்காக அவரை கூப்பிட்டுருந்தோம். பத்மா அவார்டு வாங்கியிருந்தார் 1981 ஆஃப்டர் ரோஹிணி லான்ச், சேட்டலைட் லான்ச். அப்போ அவர் எங்கள் கிளாஸ் ரூமுக்கு வந்தார். நானும் அங்கே ஃப்ரெண்ட் லெக்சர் கொடுக்குறாரு ரோஹிணி சேட்டலைட்டை பத்தி. அதுக்கு முன்னாடி அவருக்கு சொல்லி கொடுத்த ப்ரொஃபசர் நரசிம்மன், அவர் பேர் நல்ல ஞாபகம் இருக்கு. அவரு
Narasimhan, maybe he's 57 years old that time. அவர் வந்து கலாமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்றாரு, அவர் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ்ல, பின்னாடி தான் உட்கார்ந்துருப்பாரு அவரு, ரொம்ப ஷை டைப்பு. நாங்க இந்த 4 வாலுக்கு உள்ள அவருக்கு ராக்கெட்டை பத்தி சொன்னதே கிடையாது. பட் இன்னைக்கு அவர் ராக்கெட்லயே ஒரு பெரிய விஞ்ஞானியா இருக்காரு அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்றாரு. அவர் கலாமை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. ஸோ அவரோட இதுல என்ன கேரக்டர் என்னது எனக்கு புரியுதுன்னா, அவர் வந்து செல்ஃப் ஸ்டடி, அதாவது நான் வந்து ஒன்று இன்ஸ்டிடியூஷன், நான் படிக்கிறதே சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா செல்ஃபா நான் வந்து சம்திங் ஐ வுட் ரீடுங்கிறது அவரோட அப்பவே அவர் இருந்திருக்கு. அதனாலதான் அவர் வந்து ராக்கெட் ஸ்டேஜ்ல பெரிய ஆளா இருக்காரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவர் அப்பவே பிடிச்சிருக்கு, ஐ ஹவ் டு பி ஏரோஸ்பேஸ், நான் டூ சம்திங் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அந்த ஒரு ஐடியாவோட அவர் செல்ஃப் ஸ்டடி பண்ணி, அதனால ஒரு நம்ம மெசேஜ் நம்ம கிளியர் ஆகுது. நம்ம எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் அதிகமா அதுல ஸ்கூல்ல சொல்லி கொடுக்காட்டாலும் நம்மளே அதை படிக்கணும். நீ நோட்ல இன்டர்நெட்லயோ எதுலயோ போய் படிக்கணும். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஸோ அது அவர் ஸ்பீச்சுக்கு ரொம்ப நல்லா இருந்து, அவர் வந்து எப்படி அதை லான்ச் பண்ணாரு, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு, அதெல்லாம் ரொம்ப அருமையா கொண்டு வந்தாரு. தென் இட் ரியலி இன்ஸ்பயர்ட் மீ லைக் ஸ்டூடெண்ட் தட் டைம். These are all opportunity we really enjoyed when you are student. So after that, I really felt maybe if a chance is there, I should work under him. So that type of idea also implanted in me those days maybe. So that I won't remember whether it's direct or indirect, but I cannot say that. So அங்க இருந்து third year முடிச்சிட்டு, அப்போ வந்து டிஆர்டிஓல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரல. நான் வந்து ஐஐடி போனேன். ஐஐடியில் வந்து சென்னையில் ஐ ஜாயின்ட் எம்டெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்புறம் என்ன ஆச்சு, 1982 ஐ ஜாயின்ட். 82 எண்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கலாம் வாஸ் தேர். இஸ் ஒன் ஆஃப் த போர்டு மெம்பர் அண்ட் திஸ் இஸ் ஸ்பெஷல் போர்டு ஃபார் டேக்கிங் அட்ஹாக் சயின்டிஸ்ட் ஃபார் டிஆர்டிஓ. அதாவது ரொம்ப ஒரு டெம்பரரி போஸ்ட் மாதிரி முதல்ல எடுப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட் 1982 end or 83 early. So I also entered the interview boardroom. So Kalam asked me, so you did BTech Aero in MIT. Now you have chosen MTech Mechanical. Why you have changed your field? The first question he asked. I think, sir, I told him I have chosen instrumentation. I thought I'll work in avionics instrumentation and all that. That was my answer, but I'm sure he would not have liked the answer. But anyway, he said, after end of the interview, you told you were doing MTech, you complete the MTech. That's all he told me. So I came out. That is the hint that I'm not getting this post that time. That is the hint he has given. So he's so open in telling, okay, you do your MTech and let us see. That's all. That's what he told me. That is my second meeting after my MIT, and second time also I was a student appearing for the interview. But again, what happened? So I appeared in another interview in DRDO or DRDL Hyderabad. Of course, Kalam was not there in the board. That time he was a director DRDL. And then there was another board, 2 places I appeared. And both the job I got, because one is ADRD Agra, another one DRDL Hyderabad. Now I have dilemma, because I am getting more salary in ADRD Agra because I got through MTech. That is a mechanical stream. And there is BTech Aero I got in DRDL Hyderabad, because that is BTech, there is no increment. So 2 increment I am getting in Agra. But my guide in IIT told me, you go to DRDL. Don't worry about higher salary and all that. So that is, I immediately listen, because whenever advice you go to people and listen, and you should not go for higher salary. That was my immediate satisfaction. TK, you should not look for higher salary. Let us go and work in DRDL. So that is how I took up the job at DRDL Hyderabad. So this is another important thing what I am trying to communicate to you. Money is not that decision. What I have taken is really an important decision in my life, because had I looked for 2 increment higher, that would not have mattered in long term and all that. Definitely those decisions every youngster have to take, right time, right way. So when I went to Hyderabad, I went by train. Of course, I joined DRDL, went to HR department. Then HR department asked Dr. Kalam will meet you, so you can go to his office. So the day I joined, I went to his office. I was carrying some reports and all that. I was keeping, sir. So he very cordially told me, are you comfortable? Sit down. Very smiling face. So he seemed to have remembered me that I earlier appeared, because he has sharp memory. He cannot forget once you see somebody and all. That type of characteristic he has got.
This is all very God-given gift, you can say. You can never forget name or any other incident. Whatever is there, you recollect even after many years. Such a type of person is Dr. Kalam. So when I went to his office, he made me comfortable. Then he asked, where are you coming from? And I mean, this basically my native place and what are you doing and all. So I told him I did in IIT Chennai. I know. So can you show me your report? I just given him the report. Then he had gone through and he asked me, what is this plot? Have you drawn this plot yourself? Because he wanted to confirm himself that his job, whatever is reported, is done by me. I explained to him, this is job. I have used a computer in IIT Chennai, and these are all analyzed using those program published in news in papers, in international paper. This is something like stability analysis of high-speed centrifuges. This is what is, sir, this is your DRDO project, sir, which I have done with one of the guide in IIT. You're quite impressed. So you got a programming knowledge, you are a aero background. So the decision to post me in a simulation group is instantly taken. There is no time. So his decision is very fast. And that is also boon to me, because the group where I am going to join is going to shape my career, because that is also very important group where in the entire onboard computer and subsystem, everything is validated before flight trial of any, you have to put in a simulator onboard computer, sensor, actuators. So this is one of the very critical group where I was posted. And interestingly, Dr. Kalam called the director of that particular system, J.C. Patachari at that time. So he was a control expert. And see, this guy I am posting to Dr. Chaudhary. So you tell him, you will give him the proper assignment, and I'll monitor what is happening. So Kalam has told, they say that he doesn't normally call, but he's so nice at that time. He has called the big boss of my own boss and told him to take care and all that, whatever. So Bhattacharya then taken me to Dr. Chaudhary, and I was introduced, and I was into the job. So this is how third time I met Dr. Kalam. So every time another thing I forgot, when just before leaving, Dr. Kalam took a pen and a small sheet. He has written 5 names of the book, related to rocket science and aerodynamics and all that. So that he told me, whenever you have time, go to library and read these books. So that is another thing. He's really interested in you. You see, whoever goes, he always gives something which is always worthwhile. But you see, sometime I picked up 1 or 2 books. I could not complete because Dr. Kalam knows that my voice is so demanding. I didn't have break time also, because the day I joined DRDL, I am directly involved in Prithvi missile simulation, modeling, and activity. So there is no time available. We work 24 by, you will be surprised that every day you have to come to office, Saturday, Sunday. I have to fight with my family, and she will also curse me what type of job you are doing. So this is not government job. We have come for relaxing and working 8 hours. It's not like that. It is always Monday to Sunday, again next Monday. So it rotates like that, years, months, years. So this is what happened in DRDL Hyderabad. Of course, this is nothing like I've seen people who are working hard there. DRDL, something which go to Dr. Kalam, because he is inspired. I don't think you can make government servant to slog like this and work like this, because he is a tall figure. He expects something, it will be done. Those programs are very well conceptualized, and even because when I joined, Kalam has got all 5 programs already. Design is over, concept is over, fabrication is going on, certain things are frozen. Now simulation activity is going to start. So that is a time. So most of the thing is over last couple of 2 years before this program was already going on. So 82 it was sanctioned. So 86 I joined. So 88 the first Prithvi launch. Dr. Kalam used to come to our section. As I told you, used to come to the group often, because he wants to see the simulation, how whether stable missile is stable, whether the system is okay, software validation is going on, who are the people. And interestingly, Dr. Kalam brings some experts along with him, because he is not expert in computer. Let us assume he calls somebody from IIT Chennai, and he will observe what is the interaction between my boss and IIT professor. He will immediately say, okay, this is the issue. So he will try to conclude. He will only listen the conversation about expert, and because one need not be expert in every field. Kalam uses different technique. He brings expert, and then he will be always with them, and he will monitor. He will observe, listen, and take note, and then again a review after that. So this is one great technique which is used. So this is where
I have learned. நீங்கள் அவருடைய அந்த துவக்கத்தை மிக அற்புதமாக பதிவு செய்தீர்கள். அதுல ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அவர் கல்லூரியில் சொல்லிக் கொடுக்கப்படாத தகவல்களுக்கு கூட சொந்தமாக தேடி வாசித்தார் என்கிற அந்த ஒரு கருத்தை சொல்லி, பிறகு நீங்கள் அவரை உங்களுடைய கல்லூரியில் பார்த்தீர்கள், உங்களுடைய நேர்முக தேர்விலும் அவர் இருந்தார். அது தோல்வியில் துவங்கிய உங்களுடைய வாழ்க்கை பிறகு வெற்றியில் முடிந்து இப்போது நீங்கள் ஒரு 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 செப்டம் என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக டிஆர்டிஓ நிறுவனத்திலேயே பணிபுரிகிறீர்கள். ஆக தோல்வியில் துவங்குற எல்லாரும் தோல்வியிலேயே நின்று விடாமல் தொடர்ந்து முன்னேறி வெற்றி படியை அடைய வேண்டும் என்கிற அந்த தகவலோடு நீங்கள் ஒரு இளம் விஞ்ஞானியாக அவருடைய அறைக்கு செல்கிறீர்கள். எல்லாவற்றையும் பேசி முடித்துவிட்டு எந்தெந்த புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கொடுக்க, ஆக தொடர்ந்து அது தேடல் சுகமானது என்று சொல்வார்கள். தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடல் உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படி தேடலோடு தொடங்கிய உங்களுடைய முதல் பயணம் ஒரு மாணவனாக, ஒரு விஞ்ஞானியாக தொடர்ந்து நீங்கள் அவரோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவரோடு காலை நடைபயிற்சியில் அநேக தருணங்களில் நீங்கள் பங்கேற்று இருக்கிறீர்கள். அவருடைய பயணங்களில் நீங்கள் பங்கேற்று இருக்கிறீர்கள். அவருடைய ஒரு குறிப்பிட்ட பயணத்தை நான் உங்களிடம் நினைவூட்ட விரும்புகிறேன். அது ஒரு ஹெலிகாப்டர் பயணம். ஹெலிகாப்டர் ஒரிசாவின் சாண்டிப்பூரிலிருந்து கிளம்பி கொல்கத்தா நகருக்கு செல்கிறது. அதில் அப்துல் கலாம் இருக்கிறார், நமது டாக்டர் சிவதானு பிள்ளை இருக்கிறார், நீங்கள் இருக்கிறீர்கள். 3 பேரும் ஏறக்குறைய ஒரு 3 மணி நேர ஹெலிகாப்டர் பயணம். அந்த ஹெலிகாப்டர் பயணத்தில் கூட அவர் தொழில்நுட்பங்களை பற்றி, தொழில்நுட்ப மேம்பாட்டை பற்றியே பேசினார். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றி அது ஒரு மாபெரும் திட்டமாகவே நீங்கள் டிஆர்டிஓவில் அதை செய்தீர்கள். அந்த திட்டத்தை பற்றி நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? Yeah, now before that, Dilip, that is a very good incident. What happened before that? What happened? So I got attended flight trial. Everything was successful, Prithvi and all that. Then I was posted to Chandipur. That time it happened because I appeared for the post, and Dr. Kalam told me, okay, you any part of the India you must work. So Kalam, though a lot of pressure for him from all the division head and my colleague. But Kalam were very decisive that in the sense, since you are appointed at ITR Chandipur and there are some people required there, you must go and join. I was telling him, my boss will not relieve for next 6 months. No, I will tell him you will be relieved in 10 days. So he is very decisive that's why. So I moved to Chandipur and it's a totally new place as he told. And this incident, what he was telling, that is, after the successful launch of Prithvi, where all 3 chiefs were there. You see, there is very rare occasion. You find Army, Navy, Air Force chiefs. All 3 chiefs were there for that launch. And it was a launch towards the island where you have to show it to the user that the actual Prithvi missile is hitting the landmass because we are flying into the sea. So the user doesn't believe those data. This data can be fudged and all. So the user, Kalam told, I will show you that how precisely the missile is hitting the landmass. So that was a demonstration successful. After the flight trial, Kalam supposed to go to Calcutta. They are all having the independent because all chiefs will have their own helicopter. They all flown to different part of the place. And Dr. Kalam has got separate helicopter for him. He was scientific advisor, no doubt. So and my director told me, you are also going to Calcutta to ISI. You go with Dr. Kalam. So I got a good opportunity. So incidentally that day morning, instead Dr. Salman incidentally told me, see, Dr. Kalam likes the South Indian dish. Why don't you tell madam to prepare? So she was very happy. Oh, Dr. Kalam, breakfast, I love to prepare. So she immediately prepared and sent it to him also. So yeah, I didn't tell. Nobody should tell that it has come from the Salman told me also. So this is gone. But accidentally that day I was traveling with him in the same helicopter around maybe 11 o'clock like that. So after everybody left. So I was carrying one particular report that is the MOU with ISI Calcutta, which I am supposed to give a project to anyway, understanding project about a future program. But Kalam wanted us to do it. So that one we are traveling. He was asking, how is your happy your life and all that. Yes, sir, I am comfortable. How is family? Everything asked. So all that conversation going on. Then he asked me, what is the report you are carrying? Sir, this is I am going to sign a MOU with ISI for a particular project which I presented to you about 6 months back. I mean, when he came to Chandipur, I had presented, and then he asked me, you are talking about a flight safety expert system.
You mean to say it will automatically terminate a missile? No, sir, it is a aid. I said it is going to be aid decision system. And he also again shown a seed that why not if somebody have triggers from outside or something comes from satellites, why not you think of those lines? So this is what is idea. Those concept also being slowly evolved, and encryption and various type of things started after that. Because this I am telling, my early 90 people would not even think of all those things. So he has shown those seed even those days to the scientific community. So I was traveling, then he was telling ISI Calcutta, will they agree to do our defense project? He asked me. I am surprised, sir, why he is part of an Indian institution, why they will not agree. No, I have doubt that BS Rao and that ISI. Anyway, I'm happy if they agree, you go ahead. So he didn't tell me the reason behind it, but later I understood what he meant by that. So he was, then I casually asked him, sir, how was the breakfast? Hey, it is delicious. Sir, courtesy, my wife prepared and sent it to you. Oh, there's a family touch. So he was really telling this type of thing actually gives the scientist a boost that is actually, you are appreciating all levels. So these are all opportunity you get, then you must utilize those and always work more and more and contribute more. So this is what is, igniting you time and again. I mean, all youngsters should know from those tall leaders what you can learn, and then keep on thinking of those things and contribute. This is what has happened to some opportunity you get, or some people can go through their bibliography and all that, then they learn. And people like Dilip Babu bring out good books. You must read from that and take that messages, and that will be a great career. So I reached, then B.S. Rao I met. He was asking me the reason. I understood that B.S. Rao was slightly hesitant first. Then I explained to him, this is a social thing where the missile is failed, it goes and falls on the land and it may kill the people or it may damage the property. This is something for social commitment. So he has said, good, your explanation I understood. You go and meet Dr. N.R. Paul. So we had then finally MOU signed, and I understood because ISI is in collaboration with US, that normally US put ban list for ITR. So whether Kalam knows this, so he didn't tell me that, but then I understood this is a link. So this is what happened during my travel with him, and the project is culminated a successful project, and I was awarded Scientist of the Year for that particular project. This is one of the learning lesson from him, and this project has given me a scope. Because of Dr. Kalam, I could do it and complete it. மகிழ்ச்சி, மிக அற்புதமான அதை நீங்கள் பதிவு செய்தீர்கள். இப்ப இந்திய புள்ளியியல் கழகம் என்று கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் அவரோடு ஒரே ஹெலிகாப்டரில் சென்றீர்கள். அப்பொழுது அவர் கேட்டார், நீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொன்னீர்கள், இப்போது ஏவுகணையை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றி சிமுலேஷன், தமிழ்ல ஒப்புரவாக்கம் என்று, அதை எப்படி அந்த ஒப்புரவாக்கம் என்றால் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அதனுடைய தரவுகளை கொண்டு நான் இப்படியே அதை ஒப்புரவாக்கம் செய்து இப்படி ஒரு ஏவுகணையை உண்மையாக சோதிப்பதற்கு முன்பாக அதை அதனுடைய பாதுகாப்பு சரியாக இருக்கிறதா என்று கணிப்பொறியில் என்னால் சோதிக்க முடியும் என்கிற உங்களுடைய அந்த திட்டத்தை அவர் அதற்கு குறுக்கு கேள்விகள் கேட்டு அதற்கு அதிகமான ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கி, அது மிகப்பெரிய திட்டமாக MOU என்கிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாகி ஒரு பெரிய திட்டமாக அது செயலாக்கப்பட்டு, அதனால் உங்களுக்கு ஒரு சிறந்த விஞ்ஞானி என்கிற DRDOவிலிருந்து விருதும் கிடைப்பதற்கு கலாம் அவர்கள் வழி செய்தார். ஆக அவர் சதா காலமும் அறிவியலையே யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பயணத்தில் கூட வெளியே பார்த்து கொண்டு பயணத்தை ரசிப்பதை விடவும் அவர் தொழில்நுட்பத்தை அதிகம் பேசி இருக்கிறார் என்பதை உங்களுடைய அந்த உதாரணம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்தபடியாக நம்முடைய ஏவுகணை ஆராய்ச்சி, நம்முடைய ராணுவ ஆராய்ச்சியில் கூட நம்முடைய விஞ்ஞானிகள் சோதிக்கிற பொழுது தோல்விகள் ஏற்படுவது சகஜம். நாம் தோல்விகளை மேற்கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கிற பொழுது பொது வெளியில் அவர் சந்தித்த தோல்விகள், சோதனைகள், அதை எப்படி மேற்கொண்டு அவர் வெற்றி சிறந்தார் என்பதை பற்றி நிறைய கருத்துக்கள், நிறைய பதிவுகள் உண்டு. அவர் SLV-3 என்கிற ஏவூர்தியை இஸ்ரோவில் அவர் வடிவமைத்து சோதித்தார். முதல் சோதனை தோல்வியில் முடிந்தது, இரண்டாவது சோதனை வெற்றியில் நிறைவடைந்தது. அதே போல DRDO நிறுவனத்தில் அவர் ஏவுகணை நாயகராக, ஏவுகணை விஞ்ஞானியாக அவர் பணியாற்றிய போது அவரை பொதுமக்களிடம் அதிகம் கொண்டு சென்று சேர்த்தது அக்னி
சோதனை தான். அதில் அக்னி எக்ஸ்பெரிமெண்டல் பிளைட் என்று சொல்லுவோம், AE-01, AE-02 என்ற வரிசைப்படி அவைகளுக்கு எண் கொடுத்து நாம் அதை நம்முடைய விஞ்ஞானிகள் அதை பரிசோதித்தார்கள். அதில் இந்த குறிப்பிட்ட அக்னி முதல் ஏவுகணை 1989ஆம் ஆண்டு இது ஏவப்பட்ட பொழுது முதல் 2 நிகழ்வுகள் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக ஏவவே முடியாத சூழல் ஏற்பட்டது. முதல் முறையும் கைவிடப்பட்டது, 2வது சோதனை முயற்சியும் கைவிடப்பட்டது. பிறகு தேசிய அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய கொந்தளிப்பு, நம்முடைய ஊடகங்களில் எல்லாம் கண்டனங்கள் எழுதப்பட்டன. ஏன் இப்படி ராணுவ விஞ்ஞானிகள் இப்படி பொய்த்து போகிறார்கள் என்பது போல பேச்சு தேசிய அளவில் பரவ ஆரம்பித்தது. 3வது முயற்சியில் அக்னி AE-01 என்கிற அந்த சோதனை வெற்றி அடைந்தது. அதில் அவர் அதுவரை ஏவூர்தி நாயகனாக அறியப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் அந்த அக்னி சோதனைக்கு பிறகு ஏவுகணை நாயகனாக மக்கள் மத்தியில் அறியப்பட்டார். மிகப்பெரிய தேசமே கொண்டாடியது. 1990ஆம் ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டு அவர் நம்முடைய கலாம் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருதும் தேசம் கொடுத்து அவரை தொழில்நுட்ப தலைமகனாக கொண்டாடியது. இது வெற்றி. எல்லா விஞ்ஞானிகளும் வெற்றியில் பங்கெடுத்தார்கள். வெற்றி பகிரப்பட்டது, பேசப்பட்டது, ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டது. வெற்றிக்கு பிறகு, பத்ம விபூஷன் பரிசுக்கெல்லாம் பிறகு அக்னியின் 2வது சோதனை நடைபெற்றது, AE-02. அந்த 2வது சோதனை 30 நிமிடங்கள் கூட ஏவுகணை வானில் இல்லை, வெடித்து சிதறியது. இப்போது பாருங்கள், தோல்விகளுக்கு பிறகு வெற்றிகளை எளிதில் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் தோல்விகள் மனிதனை பண்படுத்தி இருக்கும். SLV-3 சோதனைக்கு பிறகு, தோல்விகளுக்கு பிறகு அதனுடைய வெற்றியை கலாம் ஏற்றுக்கொண்டிருப்பார். அக்னியின் தொடர் சோதனைகளுக்கு பிறகு, அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு அக்னியின் வெற்றியை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் தோல்விகளுக்கு பிறகான வெற்றியை ஏற்றுக்கொள்வது ஒரு விதமான மனநிலை. ஆனால் வெற்றிக்கு பிறகான தோல்வியை எப்படி அவர் எதிர்கொண்டார்? அவர் தேசமே கொண்டாடிய பிறகு, ஒரு பெரிய விருது கிடைத்த பிறகு திடீரென்று ஒரு தோல்வி, அவர் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்? அந்த குழுவில் நீங்களும் இருந்தீர்கள். AE-02 ஏவுகணை, அக்னி ஏவுகணை அந்த சோதனை முயற்சியில் அதை பற்றி சொல்கிறீர்களா? Yeah, I agree. Now, A01, as you correctly told, first thalli pochi because of some communication problem as well as leakage in the stanchion propellant. ISRO came and sorted out that, and A01 successfully launched in May 89. That was a great success, and everybody knows that the figure with Rajiv Gandhi is always flashed all over India because that's A01 is a great demonstration of re-entry technology. Basically, we'll have to prove that carbon withstand that 3000 degrees centigrade but re-enter into atmosphere. So that is a re-entry technology. So that is called Agni experimental flight vehicle A01, A02, A03, all three. Three project was sanctioned in IGMDP for a flight trial of 3 missiles. So in 3 out of 3, 2 were successful. So that is how Agni variant again started after subsequently. So normally 2 out of 3 successful. So second launch, what happened? Because let us say all tests, whatever is shown in the lab simulation, everything was okay. Test is successfully seen, and all integration, every data says the missile should go through. Because we used to have a rigorous review and then FRR, then launch authorization board. He listens to everybody and then take a decision. So Kalam, this is very important. When the review is over, he will ask anyone has got any point, he asks. So this is one thing. So there was no point. So launch is clear. Now Agni 2, when it started moving, nearly around 11-12 seconds onwards, it started showing instability. Instability means it started, their vibration, something started, and there are rates are building up. Now the missile will be showing, big type of oscillation. It started showing like this. When it started showing, that means angle of attack will go up. That means the velocity vector with respect to missile goes up. Then structural load will increase. Every missile designed for a particular structural load. So when the structural load increases, the missile breaks. So the missile breaks into pieces and fall within 5 kilometers from our range. So this I can see sitting in our room. Of course, that time RSO was my boss, Banerjee was there. And we are monitoring those displays. That Kalam asked, what happened? He said, I told him, sir, a lot of oscillation observed in the early missile. Because normally Kalam asked immediately range safety room. He'll give a ring. There's a hotline between all the mission director and range safety officer in the room. The call came from there. What happened?
I said, sir, all the oscillations started, and most likely structurally the missile proved. Because the first initial thought, what, whether RSO pressed the button. It normally the thing is there. So it is not so, and we have got also advisors and all that. So it is very clear that missile structurally disintegrated. So then Kalam didn't get a click of it, because we have gone through all the test, infrared frequency mode, sensitivity analysis, everything has been done. First mission was successful. What is the reason? Immediately formed a committee of experts, and also then what is the change of configuration from A0 to A02? What is the difference? The first thing you will say, what is the layout difference between the previous and now? Why this change has taken place? That somebody should bring out, he told, terms. So they found out that displaced one sensor package by maybe half a meter. Sensor for integration benefit and all. So the consequence of placing a sensor package from one end to some other place has caused this failure. So it is what is detected. Then how to find out such type of flaw? Then he introduced a method called ground resonant test. That means the whole missile will be hanged with all the thing integrated. Then is excited. Whether it excites any frequency, this particular sensor, which is displayed some other place in the second configuration, has picked up those excitation frequency, what you call amplitude. It picked up that, and he excited the control room, and it becomes unstable. This is what happened in this analysis. So at that time, Kalam understood that we have to go through further test, so to avoid such type of failure. So the new test in DRDO, what is called ground resonance test, started after the failure. So any failure also gives you a new idea, a new hope. So for everybody it is applicable. For a program or individual it is applicable. The new hope is now in future this type of system is applicable for all sides, so that in no way one can miss out anything. So this is how the failure of A0 to analyze, and A03 was grand success. And that time we really celebrated. There was a party, of course. That one incident I want to tell you. After the party, I was having my smoke and all. I was standing somewhere away, and Kalam called me suddenly. Hey, come! I suddenly put down the cigarette and went to him. He asked me, hey, don't put down, yeah, doesn't matter, you smoke, you enjoy your smoke. Then he asked me casually, how many cigarettes you smoke? I said, I smoke daily 20 cigarettes, about 20. Okay, when I call you, when I meet you next time, will you tell me I am smoking 10 cigarettes? That's all I ask, nothing else. Sure, sir, I'll honor your commitment. So this is a personal touch was there. So we used to have this interaction. After A03 flight, everybody was jubilee. There was big party and all. Naturally, a mission after gone through the failure. So we successfully demonstrated A03. Of course, by that time, we moved to Delhi as also scientific advisor. And this is now failure, how they learned a lesson, and A03 was successful. I think this is also another Prithvi missile where after 7 success, why I am telling, one cannot understand that why success is there. That has to be also understood. Because 7 missile Prithvi was successfully flown, but 8th was a failure. 8th missile was a failure in ITR. That time I was in ITR. Then they understood that Kalam again formed a committee, of national committee, Professor Ghoshal and all that control experts. And then they found out that engine, when they do it, that inertia of the engine excites the control loop. So this is, they have to put a filter. So this is very, marginal oscillation is there. Which will only come out when real, sudden wind factor is coming, or the inertia factor is changing, displacement of mass, and all. When it is margin, then other aspect comes, then the failure comes. So we have to, robust design is a must. That means you have to ensure that high margin of, control margin in any missile system. So that is how they designed a filter for that, and then it was solved. After that, there is no such failure. So anybody, whatever they do, when you have a successful in a program, you must also understand how it becomes successful. That's all. Because we have seen, when you go back to the earlier record, we have seen there are minor oscillations were there in all the 7 flight train. That means it is marginally unstable. We are happy that missile met all the parameters. We are happy, but then it some other time it failed. So it will become a robust design. That means robust. You also become robust when you go through such a failure and become strong. That is the message in that design.
ஆக தோல்விகள் படிப்பினைகளை தருகின்றன. வெற்றிக்கு பிறகான ஒரு தோல்வி கூட அதை தோல்வி வந்துவிட்டது என்று முடங்கி விடாமல் அந்த தோல்விக்கான காரணங்களை அறிந்து கொண்டு, உதாரணமாக AE-02 என்கிற அக்னியினுடைய இரண்டாவது ஏவுகணையில் அந்த உணரிகள் சென்சார்ஸ், இப்ப ECG என்று நமக்கு செய்யும்பொழுது அங்கங்கே சென்சார்ஸ் வைப்பார்கள், உணரிகள். அதை வைத்துக்கொண்டு நாம் அளவீடுகளை பார்ப்போம். அந்த உணரிகளை தவறாக வைக்கும்போது அதிலிருந்து நாம் பெறுகிற செய்தி கூட தவறாக இருக்கும். ஆக அப்படி ஏவுகணையில் கூட பொருத்தப்படுகிற உணரிகள் தவறான இடத்தில் பொருத்தப்பட்டதால் இப்படி விபத்து நிகழ்ந்தது என்பதை தெரிந்து கொண்டு எங்கே அதை வைக்க வேண்டும், அந்த வைக்க வேண்டிய இடத்திற்கான ஒரு சோதனையையும் செய்து அதை நீங்கள் ஏவுதளத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக அதை தரையிலேயே அந்த சோதனையை செய்து அந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்தில் உணரிகளை சென்சார்களை வைத்து சோதனை செய்ய வேண்டும் என்று நிவர்த்தி செய்து அக்னியினுடைய மூன்றாவது ஏவுகணை மிக வெற்றிகரமாக ஏவப்பட்டது. ஆக தோல்விகளிலிருந்து வெற்றி அடைவது ஒன்று, வெற்றிக்கு பிறகான தோல்விகளிலிருந்து மறுபடியும் அந்த வெற்றியின் மிதப்பிலேயே இருக்காமல் தோல்விகளிலிருந்தும் படிப்பினைகளை பெற்று தொடர்ந்து தோல்விகளை நிரந்தரமாக்குவது என்கிற அவருடைய சூட்சுமத்தை சொன்னீர்கள். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஏவுகணை சோதனையில் பொதுமக்கள் எல்லாம் செய்தித்தாளில் ஊடகங்களில் பார்ப்பார்கள், ஏவுகணை வெற்றிகரமாக ஏவப்பட்டது, இலக்கை தாக்கியது, விஞ்ஞானிகள் வெற்றியடைந்தார்கள், ராணுவ அமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்தார், பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதற்கு பின்பாக நடக்கிற விஷயங்கள் என்று பார்த்தால் ஒரு ஏவுகணை ஆய்வுக்கூடத்தில் ஏறக்குறைய 1000 விஞ்ஞானிகள் இருப்பார்கள். அதில் பல்வேறு குழுக்கள் ஒரு ஏவுகணை திட்டத்திற்காக வேலை செய்யும். இப்படி ஒரு ஏவுகணை ஆய்வுக்கூடத்தை போல பல ஏவுகணை ஆய்வுக்கூடங்கள், பெங்களூர், ஹைதராபாத், பூனே என்று பல ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் சேர்ந்து பல ஆயிரம் விஞ்ஞானிகளுடைய படைப்பு தான் ஒரு ஏவுகணை. அந்த ஒரு ஏவுகணையை ஏவுதளத்தில் நாம் நிர்மாணிக்கிற பொழுது அதற்கு அந்த இன்டகிரேஷன் என்று சொல்வோம், எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து சென்சார்ஸ், அதற்கு அந்த உணரிகள், அதற்குரிய எரிபொருள், அதற்குரிய பைரோஸ் என்று சொல்லப்படக்கூடிய வெடிப்பொருள் மூலமாக இயக்கக்கூடிய அந்த கருவிகளை எல்லாம் பொருத்தி இப்படி 24 மணி நேரமும் ஏறக்குறைய ஒரு 40-50 விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப பணியாளர்களும் ஏறக்குறைய 20 நாட்கள் இரவும் பகலும் பணியாற்ற வேண்டும். இது தொழில்நுட்பம் சார்ந்தது, ஒரு DRDOக்கு உட்பட்டது. வெளியே பார்த்தீர்கள் என்றால் ஏவுகணை ஏவப்படுகிற அந்த நாளில் நம்முடைய வானிலை ஆராய்ச்சி நிலையத்தின் தகவல்களை சேகரிக்க வேண்டும், அது தோதாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த நேரத்திலே கடல் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து இருக்கக்கூடாது. அதற்காக கப்பல் போக்குவரத்து பொது இயக்குநரகம் DG ஷிப்பிங் அவர்களிடம் பேசி அதற்கான அனுமதியை பெற வேண்டும். ஏவுகணை ஏவுகிற பொழுது வானத்தில் விமானங்கள் எதுவும் பறக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் DGCA என்று சொல்லப்படக்கூடிய சிவில் விமான பொது இயக்குநரகத்திடமிருந்து நாம் அனுமதியை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இதைவிட பெரிய ஒரு சிக்கலும் உண்டு. ஒரு தளத்திலிருந்து 3 கிலோமீட்டர் வட்டத்திற்குள் எந்த பொதுமக்களினுடைய குடியிருப்பும் இருக்கக்கூடாது. அப்படி அவர்கள் இருந்தால் அவர்களை இன்னொரு இடத்திற்கு குடியமர்த்த வேண்டும் தற்காலிகமாக. அப்படி தற்காலிகமாக குடியமர்த்துவர்களுக்கு தற்காலிக கூடாரங்கள் அமைக்க வேண்டும். அவருக்கான உணவு, மற்ற வசதிகள், கழிப்பிட வசதிகள், பொழுதுபோக்கு வசதிகள் எல்லாம் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, அதற்காக அவர்களுக்கு ஒரு தொகையை நிவாரணமாக அளிக்க வேண்டும். இப்படி பல விதமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த வட்டாரத்தினுடைய, அந்த பகுதியின் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து சில சான்றிதழ்களையும் பெற வேண்டும். காவல்துறை அதிகாரி, SP என்று சொல்லப்படக்கூடிய மாவட்ட காவல்துறை அதிகாரியிடமிருந்து, இப்படி அறிவியலை தாண்டி, விஞ்ஞானத்தை தாண்டி, ஏவுகணை உருவாக்கத்தை தாண்டி பல ஆயத்த பணிகளை நாம் செய்த பிறகே ஒரு ஏவுகணையை ஏவ முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை ஏவுவதற்கான கடைசி கட்டத்தில் லான்ச் ஆத்தரைசேஷன் போர்டு என்று சொல்லுவோம், லேப் என்று ஒரு ஏவுகணை ஏவுவதற்கான அதிகாரம் கொண்ட அமைப்பு அது. அந்த அமைப்பினுடைய தலைவராக அப்துல் கலாம் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். லான்ச் ஆத்தரைசேஷன் போர்டு கூட்டத்தில் அப்துல் கலாம் தலைமையில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் ஏவலாம் என்று ஒப்புதல் கொடுத்தால் ஏவுகணை ஏவப்படும். விஞ்ஞானிகளின், ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளின் மாதக்கணக்கான உழைப்பு, பிறகு பலவிதமான தயாரிப்புகள், ஆயத்த பணிகள் எல்லாம் சேர்ந்து தயாரான இந்த சூழ்நிலையில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு.
அவர் வெளியே கூட்ட அரங்கிலிருந்து வெளியே சென்று தொலைபேசியில் பேசிவிட்டு திரும்பி வருகிறார். பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த செய்தி, ஏவுகணையை ஏவ வேண்டாம். எப்படி ஒரு தொழில்நுட்ப தலைவராக இந்த மிக கடினமான சூழ்நிலையை அப்துல் கலாம் அவர்கள் எதிர்கொண்டார்? அந்த குழுவில் நீங்களும் இருந்தீர்கள். நீங்களே அதை வாசகங்களோடு correct, Dilip. That was very most challenging communication for Dr. Kalam because நான் சொல்றேன்னா ஏன்னா thousands of people are involved. மிசைல வந்து இன்டகிரேட் பண்ணி லான்ச் பேட்ல வந்தாச்சு. And the launch authorization board was going on, range safety clearance was issued, everything was over. Last time met, I mean, weather, Kalam always conclude the meeting after a weather forecast. So then that is about to start. That time somebody intervened and told, sir, PM office phone aaya. I mean, a phone call, sir, PM office. Then Kalam went rushed outside. And then he attended the phone call. He was little bit perturbed when he came out. Then he called me. Because those document what I issued on range safety policies, they are very restricted and very confidential nature. Kalam told me to withdraw those documents first. I mean, the first indication he has given that launch is unlikely. Now, this communication is very important. See how he is diffusing his tension by telling me that you first withdraw all the documents. So I went to Program Director R.N. Agarwal, sir, the document has to be returned back by you. I have to collect all the documents. Then he looked at Kalam. I will tell you. You call everybody, I will tell you. So he returned. I have to collect all the document. People have got, I don't know what is happening. Then Kalam called, let me address, please, all of you come. And yes, of course, there is a communication with all the centers also. Because, range spread, even downrange ship has gone. And, ship in to monitor the terminal portion of the missile, already ships are in place. And various stations, Port Player, in the other places, they are also manned. So everybody is connected in a particular network. So Kalam has to address. Everybody is very anxious what is happening. So we don't know what happened. Actually, what is the message Kalam would have received from PM office. But then he has to tell in such a way that it doesn't affect the government and it doesn't affect the media. So many issues are there. So Kalam told, government wanted to bring 2 more missiles and launch multiple missiles that will give us a further boost. So actual thing is different, but Kalam communicated that we'll have to work a little more and we'll come back with 1 more missile after 2 months. That means he has given another job to the team that you don't go back and sleep and as if they had finished the job here. So he has also told that we will come back and prove that we can fire 2 missiles or 3 missiles at a time. So this is the message he has conveyed, and people, though little, but his communication is nobody can beat. He can tell Agarwal sir, please you tell government cancel the missile. So you announce. He can always tell. He was scientific. He never did that. So he called everybody and announced, and Agarwal little perturbed. What is this? How will I tell my people, every team and all that? So, but ultimately job has to be done, because disassembling the assembled missile, which is for what is meant for launch, it is really 3 times the job of again launching. And so this is a lot of safety issues are there. You have to go on and disarm everything and then bring it to the assembly, disassembly, remove everything, and then before going to Hyderabad, you have to finish everything. And again, assembly after 2 months, of course, we came back and launched. Of course, it's not 2 missiles, the same missile was launched. That's a different story altogether. So this is the communication. Dr. Kalam connects with the people mass, and that is the tendency he had demonstrated even globally. All of you know that European Union Parliament, thumping, desk thumping, he could mesmerize the entire European Union Parliament in his speech. So that is the connectivity he has got with the mass and the people, and so that is unparalleled with him, what I have seen. So this is one of the things what I've seen, and I was there during that time. Yes. ஒரு தொழில்நுட்ப தலைவன் தன்னுடைய துறையில் மட்டும் சிறந்து விளங்காமல் மக்கள் தொடர்பிலும் மக்களை எப்படி அரவணைத்து செல்வதிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆக இப்படி பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஏவுகணையை ஏவ வேண்டாம் என்ற தகவல் வந்தாலும் முதலாக உங்களிடம் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் கொடுத்த எல்லா உறுதிகளையும் அங்கீகாரங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த சான்றிதழ்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள்,
பிறகு என்ன சொன்னார் என்றால், நான் எல்லோரையும் சந்திக்க வேண்டும், எல்லா விஞ்ஞானிகளையும் தொழில்நுட்ப பணியாளர்களையும் கூப்பிட்டு, ஏனென்றால் அவர்களுடைய உற்சாகத்தை குலைக்காமல், அவங்களை டிமோட்டிவேட் பண்ணாம, உற்சாகத்தை குலைக்காமல் எப்படி தகவலை சொல்வது என்பதை மிக சாதுரியமாக சொன்னார். அரசாங்கம் ஒரு ஏவுகணைக்கு பதிலாக 2 ஏவுகணைகளை சேர்த்து 3 ஏவுகணைகளாக நாம் ஏவ விரும்புகிறது, நாம் இதே உற்சாகத்தோடு தொடர்ந்து உழைப்போம் என்று அவர்களுடைய உற்சாகத்தையும் அதிகப்படுத்தி தொடர்ந்து அடுத்த 2 மாதங்களில் அந்த ஏவுகணையும் ஏவப்பட்டது என்று இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்குமான செய்தி. நீங்கள் ஒரு துறை சார்ந்து மட்டும் தலை சிறந்த விற்பனர்களாக இல்லாமல் மக்கள் தொடர்பு, பிறரை அரவணைத்து செல்வது என்று பல துறைகளில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதும் அதற்கான செய்தி. பிறகு அவர் ராணுவ விஞ்ஞானியாக இருந்தார், டிஆர்டிஓ நிறுவனத்தினுடைய தலைமை விஞ்ஞானியாக மாறினார், பிறகு பிரதமரினுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகராக இருந்தார், பிறகு தேசமே கொண்டாடும் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தார். குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது கூட ஏவுகணை திட்டங்களை பற்றிய ஒரு தனி கவனம் அவர் செலுத்தி கொண்டு வந்தார். விஞ்ஞானிகளோடு பேசுவதாக இருக்கட்டும், நேரடியாக வந்து ஏவுகணை சோதனைகளில் பங்கேற்பதாக இருந்தாலும் அவருடைய இதயத்தில் ஏவுகணை திட்டங்கள், ஏவுகணை உருவாக்க பணிகள் ஒரு தனி இடத்தை பெற்றிருந்தன. ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் குடியரசுத் தலைவர் ஆன பிறகு ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரிசா மாநிலம் வருகிறார். ஒரிசா மாநிலம் சாண்டிப்பூரில் தான் இந்த ஏவுகணை ஏவுதளம் இருக்கிறது, சோதிக்கப்படக்கூடிய அந்த ஏவுதளம் இருக்கிறது. அவர் அந்த ஏவுதளத்திற்கு வந்து பார்க்கிறார். ஜனாதிபதியாக வந்து அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒன்றை தேடிக்கொண்டு வருகிறார். அது என்ன என்றால், அவர் பார்க்க விரும்பியது ஒரு மரம். ராணுவ விஞ்ஞானி, ஆயுதம் தயாரிப்பவர், இந்திய தேசத்தின் ஜனாதிபதியாக இருப்பவர் திரும்பி மறுபடியும் தன்னுடைய ஆய்வு கூடத்திற்கு வருகிறார். ஏவுகணை தளத்தில் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்பு ஒரு மரத்தை தேடி அலைகிறார். அது என்ன மரம்? அந்த மரத்திற்கு பின்பான ஒரு குட்டி கதை இருக்கிறது, அதையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். Yeah, Dr. Kalam, when he was director at DRDL, that is a very important, social, I mean, how he loves environment, that is very important. And of course, அவர் வந்து டைரக்டரா இருக்கும்போது they are citing a guest house, VIP guest house, where minister comes, where will they stay and all. So as usual, they all wanted to find a nice place. They shown to Dr. Kalam, this tree has to be cut. Kalam told, no, nothing doing. Such a beautiful tree with a lot of big trunk, and it is casuarina, and it should not be cut. He may be talking to tree also, I don't know, but he may be having that attachment. So he said, no, this site I am not clearing. You select some other place, they will stay there. It doesn't matter. You find within 100 meters anywhere, big land is there, you go and find out. So ultimately, different site was selected, and the guest house was built, and of course, Aram Sharad Pawar, so many people have stayed there with family and all, no doubt. It's a good guest house. So the question is, why he wanted to come after 10 or 12 years, just to see whether the tree, what he has wanted to be surviving, is there or not. So he told, after coming to guest house, let me go to Kunar guest house, the guest house where VIP and all that used to come. People didn't understand why. No, I'll walk down, he says. So he started walking, we are all walking behind. Then suddenly he stood in front of the tree. Oh, very nice to see this tree is still there. And little bit of trimming, take a little injury, it doesn't matter. Like that he told and murmured, and then he this attachment, and he stood in front of the tree for 1 minute or 2 minutes, and he thought about something, and then he told something like this: very good to see such a tree, a little bit injury here and then they made and all that. Because some branches, he still remember, some branches were cut and all that. So he just made this remark and then left. Another thing, he established for a beautiful ecosystem. He made a deer park within Chandipur Technical Complex. So he used to see, number of deers. He left 6, that has been hundreds. So very nice to see in a ecosystem where you are living with nature and all. Also, he likes bird sanctuary. He only inaugurated. I want to visit the bird sanctuary. So he went to the Paravaigal launch area, very vast area. We got beautiful places and all that. So he made a very big lake. Thousands of birds migrate from Siberia. Se aa jata hai. So Kalam liked that, and so he said, I was also there that time. He said how they are feeding, how the boat goes there and all that. Without, no horn should be applied in those areas. No disturbance should be given.
So all that he has shown those styles still followed. He was happy. He wanted to see whether this culture is still continuing. So that is what is interest. So though he is president, he has never disconnected himself from this activity, and that shows that he is a person who really don't change his words and statement, and he wants to be sure people really follow what he has envisaged. That is that. I mean, that is another aspect of Dr. Kalam. அவர் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் தன்னுடைய தொடர்புகளை சூழலியலோடு கூடி அவருடைய தொடர்புகளை துண்டித்துக் கொள்ளாமல் இயங்கிக் கொண்டிருந்தார் என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த காஷூரினா என்கிற தமிழ் சவுக்கு மரம் என்று சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சவுக்கு மரம். அது ஆமா, அந்த மரத்தை வெட்டிவிட்டு ஒரு விருந்தினர் மாளிகை கட்டுவதா என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விருந்தினர் மாளிகைக்கு இன்னொரு இடம் கொடுத்து விட்டு அந்த மரத்தை காப்பாற்றினார். நிறைய மனிதர்களை காப்பாற்றி இருக்கிறார், தேசத்தை காப்பாற்றி இருக்கிறார். அங்கே மரத்தையும் காப்பாற்றி ஒரு ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ஒரு அரசு முறை பயணமாக வருகிற பொழுது நடந்தே சென்று அந்த மரம் எப்படி இருக்கிறது என்று அதனுடைய கிளைகளில் சில கிளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை கூட கணக்கில் எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட சூழலிலோடு சேர்ந்து இயங்கியவர். ஒரு பறவைகள் சரணாலயத்தை ஏவுகணை அந்த வளாகத்திலேயே அமைத்தவர், மான் பூங்காக்களை அமைத்தவர் என்று சூழலியலோடு அவர் இயங்கினார். ஒரு பக்கம் பார்க்கிற போது ஆயுதம் தயாரிக்கிற 24 மணி நேரம் ஏவுகணையை பற்றி சிந்திக்கிற கொண்டிருக்கிற ஒரு விஞ்ஞானி, அடுத்த திசையில் பார்த்தால் இயற்கையை நேசிக்கிறவர், இயற்கையின் மெல்லிய சப்தங்களை காது கொடுத்து கேட்கிறவர், அதனுடைய மெல்லிய சிலிர்ப்புகளை ஒரு குழந்தையை போல யோசித்து குதூகலிக்கிற அந்த மனப்பான்மை, கவிதை எழுதுகிறவர், இசையை மீட்டுகிறவர் என்று எதிரான பண்புகளை குணாதிசயங்களை கொண்டிருந்தார். மேபி அது அவர் ஒரு மிகச்சிறந்த தலைமைத்துவத்தை அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். உங்கள் துறையில் நிபுணத்துவம், அது சார்ந்த சூழலியல் சார்ந்த பிற உயிர்களிடத்தில் பாசமாக அன்பாக இருப்பது போன்ற இரண்டும் சேர்ந்த கலவையாக ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு தொழில்நுட்ப நிபுணன் அல்லது ஒரு எந்த துறை சார்ந்த ஒரு நிபுணரும் இப்படி இருந்தால் அவர்கள் அந்த துறையில் முன்னேற முடியும் என்பதற்கு இது ஒரு பாடமாக கூட இருக்கும். மிக அற்புதமாக டாக்டர் கலாம் அவர்களோடு நடந்து வந்த உங்கள் தொழில்நுட்ப நடையை, ஏவுகணை சோதனையாகட்டும், ஏவுகணை பாதுகாப்பு கருதி அதை அழிப்பதாகட்டும், ஹெலிகாப்டரோடு அவரோடு நீங்கள் செய்த பயணமாகட்டும், அப்துல் கலாம் அவர்களுக்கு உங்கள் மனைவி தயாரித்த காலை உணவை நீங்கள் அவருக்கு பரிசாக தந்ததாகட்டும், பல நிகழ்வுகளை ஒரு சோதனையிலிருந்து ஒரு தோல்வியிலிருந்து எப்படி படிப்பினைகளை கற்றுக்கொள்வது என்பதாகட்டும், சூழலியலோடு சேர்ந்து இயங்குவது எப்படி என்று பல தரப்பட்ட விஷயங்களை மிக குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறொரு நிகழ்வில் தொடர்ந்து இன்னும் விலாவாரியாக ஏவுகணை தொழில்நுட்பம் குறித்தும் அப்துல் கலாம் குறித்தும் உங்களோடு உரையாற்ற மிகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறேன். நன்றி. நன்றி. I really thanks Rajkumar and Dilip Babu and all the participants and Hindu Tamilisai group, because it was a great opportunity. I am thanking you all because I could share a bit. Of course, many such events were there, but I am sure that the people cannot be bored for long hours. Of course, we should some other occasion I can share if it is possible. That's okay, because I missed out simplicity. You can have so many examples of him. There is no doubt about it. Of course, that is there. We cannot find person like him. He's a gem of a human being. He lived like a shining star. Kalam always say he want to become shining star, burn like sun. Then only you can become. So you have to burn like sun, not like shining a star, just like that. So one has to work hard. All the youngsters who are watching this program, my humble request is read through what are the books, what are written about Kalam and Poriyal Puratchi, what our friend Dr. Dilip Babu has written. I am sure this will inspire some of you, and you can do fantastic work for the country and nation. That's what nation looks for from you. And all the best to all the children and youngsters who are into this YouTube channel, and good luck to you all. Once again, I thank Dr. Dilip Babu and Rajkumar and all other Hindu Tamilisai team for connecting with people who are interested in this program. Thank you. Yes. Sir, மிக்க நன்றி. திருநெல்வேலியிலிருந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி இருந்த கன்னியாகுமரியிலிருந்து வந்தவர்களுடன் சேர்ந்து பயணித்து பல விஷயங்களை, பல சுவாரஸ்யமான விஷயங்களை, புக்கில் எழுதாததை
உரையாடலாக கேட்கும் பொழுது மனதில் பதியும் என்பதற்காக தான் என்னவோ திரு டெல்லி பாபு அவர்கள் கலாமை கொண்டாடுவோம் என்ற ஒரு நிகழ்வை அன்று விதை விதைத்தார். அந்த வகையில் மிக்க நன்றி. 7வது நிகழ்வில் எங்களுடன் நீங்கள் இணைந்து சில சுவாரஸ்யமான நேரமின்மை காரணமாகத்தான் நீங்க முடிச்சுக்கிட்டீங்க ஒழிய டெஃபினட்டா இதுக்கு தனியா ஒரு புஸ்தகமே போடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். டெஃபினட்டா உங்களுடன் பல பேர் பயணிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு. அன்று நீங்கள் பயணித்தவர்கள் டாக்டர் ஏபிஜே, இன்று நீங்க பயணித்தது டாக்டர் வி டெல்லி பாபு கிட்ட. இந்த ஒரு வாயிலாக தமிழ் திசை பெருமை கொள்கிறது. சார் டெல்லி பாபு சார், இந்த கேள்விகளை நீங்கள் சொல்கிறீர்களா, நாங்களே சொல்லட்டுமா? நீங்கள் சொல்லுங்க. ரைட். இரண்டு கேள்விகள் நாங்கள் இப்போது உங்கள் திரையில் கொண்டு வருவோம். அதை பார்த்துவிட்டு அதை நீங்க சரியாக எழுதும் முதல் 25 நபர்களுக்கு திரு டெல்லி பாபு அவர்கள் எழுதிய புத்தகம் உங்களுக்கு உங்கள் வரவேற்பு அறைக்கே சேரும். அப்துல் கலாம் அவர்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய SLV-3 ஏவுகணை 3 என்ற எண் எதை குறிக்கிறது? SLV-3ல 3 எதை குறிக்கிறது? இது கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, அப்துல் கலாம் அவர்கள் ஒரு வெளிநாட்டு பயணத்தில் அந்த நாட்டு அதிபர் கலாம் அவர்களுக்கு பதக்கத்தை தொட்டு வணங்கினார், பாதங்களை தொட்டு வணங்கினார். எந்த நாடு அதிபர்? அவரோட காலில் விழுந்து அவர் இது பண்ணியிருக்கார். அவர் பெயர் என்ன? குறிப்பு அங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி நிகழ்ந்த இதுல நீங்க போய் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 கேள்விகளுக்கான விடைகளை நீங்க எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் serc@hinduco.in hindutamil.co.in. வாட்ஸ்அப் எண் 9384675249. இந்த 25 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு டாக்டர் வி டெல்லி பாபு டிஃபென்ஸ் சயின்டிஸ்ட் எழுதிய நூல்கள் உங்கள் வீடு தேடி வரும் என்பதை உறுதி கொண்டு இந்த நேரத்தில் அவருக்கு இந்த 7வது நிகழ்வில் இருந்து கொண்டு போனதுக்கு இதுக்கு ஒரு நன்றியை சொல்லி, திரு அப்பாவு அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, வேற ஏதேனும் கடைசியா ஃபைனல் டச்சஸ் திரு டெல்லி பாபு சார், அடுத்த நிகழ்வுக்கு ஏதாச்சும் விதை விதைத்துட்டு நம்ம முடிச்சுக்கலாமா அப்படின்றத உங்ககிட்ட படுறேன். இதே போன்ற இன்னொரு நிகழ்வில் பிப்ரவரி மாதம் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளேடுகள் உங்கள் அறையில் நாள்தோறும் நடப்பதை தெரிவிக்காமல் நாள்தோறும் பயணித்தவர்களிடையே நடந்து கொள்ற விஷயங்களை இவ்வாறாக தெரிவித்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வை இன்று நம்ம நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you. Very well done. Yes.